பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்றேன். என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்துக்கோங்க. சாம்ஸ் சாப்டர் 63 verse 6. என் படுக்கையின் மேல் நான் உண்மை நினைக்கும் பொழுது ராஜாமங்களில் உண்மை தியானிக்கிறேன். சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர் படுத்து கொண்டிருக்கச்சேவும் அவர் நினைத்த தேவன் நினைக்கிறச்சே அந்த ராஜாமங்களையும் அந்த மிட் நைட் ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி நம்ம படுத்து கொண்டு இருக்கச்சு அப்படியே தூக்கம் வராம புரண்டு கொடுப்போம்ல, அந்த நேரங்கள்ல கூட அவர் என்னவா தேவனையே தியானித்து கொண்டிருக்கிறான். தியானிக்கிறதுனா இப்போ நம்ம மெடிடேட் பண்றது. இப்ப காலையில அதிகாலையில இருந்து நம்ம தேவனை தேடுற காரியங்கள், ஜபிக்கிற காரியங்கள், வேதம் வாசிச்ச காரியங்கள், தேவன் அன்றைய தினத்துல நம்மளுக்கு செய்த உதவிகள், நன்மைகள், தேவன் பேசின வார்த்தைகள், தேவனுக்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்த சில காரியங்கள், தேவன் நம்மளை பாதுகாத்து விடுதலையாக்கின காரியங்கள் எல்லாவற்றையும் தியானித்து வேதத்துல என்ன வாசிச்சோமோ அதெல்லாம் தியானிக்கிறது. அப்போ இந்த மாடு எப்படி ஒரு ஒரு வெக்கலையோ புள்ளையோ அசை போட்டு கொண்டு இருக்குமோ, அது போல அன்றைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம படுக்கையில கூட என்னவா தேவையில்லாத காரியங்களை நினைக்கிறது, தேவையில்லாத போன் எடுத்து நோண்டி கொண்டு இருக்கிறதோ இல்லை பார்த்து கொண்டு இருக்கிறதோ காரியம் இல்லாதபடிக்கு நம்ம தேவனை நினைக்கிற காரியங்கள், தேவனையே சார்ந்து இருக்கும்படியே பழகி கொள்றச்சு. இந்த ஒரு அனுபவத்துக்குள்ள எப்படின்னாக்க நம்ம பாக்குறோம் இல்லையா, ஹங்கர் ஃபார் காட், நம்ம ஆத்மா தேவன் மேல பசிதாகமா இருக்கிறது, இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வருவோம். அதிகாலை தேடுறதை நம்ம பாக்குறோம். நம்ம சரி அப்புறமா எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ இல்லைனாக்கா அந்தி சிந்தி மத்தியால் வேணும் ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலான்னு அதே நேரத்துல படுக்கையில கூட தேவனை நினைக்க முடியுமாங்காச்சு சங்கீதக்காரர் சொல்றாரு. இந்த அனுபவம் முடியும். அப்ப அவரால் முடியும்னா நம்மளால தேவக்கிருபையினால முடியும். அந்த அனுபவத்தை வாஞ்சிப்போம். நிச்சயமா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். தேவையில்லாத காரியங்களை பார்க்காதீங்க, தேவையில்லாம போன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, ஸ்கிரீன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, தூக்கம் வரலன்னு போய் டிவி பார்த்து கொண்டு இருக்காதீங்க, இல்ல வேற ஏதாவது இது பண்ணி கொண்டு இருக்காதீங்க. தேவனை தியானிங்க, தேவன் செய்த நன்மைகள் நினைச்சு பாருங்க, வேதத்துல என்ன வாசிச்சீங்களோ அதை தியானிங்க, அதை மெடிடேட் பண்ணுங்க. நீங்க அது புக் ஓபன் பண்ணணும்னு இல்லை, நம்ம வாசிச்சது நம்ம நினைவுகள்ல வரும் இல்லையா, அன்னைக்கு என்ன படிச்சோம், அன்னைக்கு என்ன கேட்டோம் அப்படிங்கிற காரியங்கள், அதை தியானித்து கொண்டு இருக்கச்சே அந்த அனுபவம் மிகவும் எப்படி உன்னதமா இருக்கும். அது ஒரு ஒரு த்ரில்லிங்கா இருக்கும், அது ஒரு ஸ்வீட்டா இருக்கும். அத உணர்ந்து பாக்கறச்சேதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாக்குறவங்களுக்கு தானே தெரியும். அந்த அனுபவத்தை ருசித்து பாருங்க. ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட ராஜாவே, ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஆத்துமா உமை பேல பசி தாகமா இருக்க, ஆண்டவரை எப்பொழுது உண்மையை நினைத்து கொண்டிருக்க, உண்மையை தியானித்து கொண்டிருக்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்க, சங்கீதக்காரர் சொன்னது போல படிக்கையிலும் ஆண்டவரே ராஜாமங்களிலும் ஆண்டவரே நீர் செய்தவைகள் எல்லாம் நினைத்து உண்மை நினைத்து பார்க்கும்படி, ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை தியானிக்கும்படி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவ ஜனங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. படிக்கையில வீணான காரியங்கள் யோசித்து கொண்டு குழப்பத்துக்குள்ளாகவோ பயத்துக்குள்ளாகவோ ஆண்டவரே தூக்கம் வராம அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல போகாதபடிக்கு அந்த ராஜாமங்களில் உண்மை நினைக்கும் போது உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மோடு இன்னும் கிட்டி உறவாட முடியும். அந்த அனுபவம் மிகவும் பெரியது. அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள ஒவ்வொரும் கடந்து போகும்படியாக தேவனே எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.